அனைவருக்கும் அன்பு வணக்கம். குப்தர்கள் அப்படிங்கிற டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணிடலாம் கொஷின் வழியாக. இதை பொறுத்தவரைக்கும் எல்டிசி பாண்டிச்சேரி டிஎன்பிசி எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஹூ இஸ் நோன் அஸ் த நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சமுத்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் இவரை கவிராஜர் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய காலகட்டம் கிபி 335 இருந்து 380 வரைக்கும் இருந்தார். இவரை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா வின்சென்ட் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஒரு விஷ்ணு பக்தர், அதாவது வைணவ மதத்தை ஃபாலோ பண்ணார். அதாவது குதிரை பலியிடும் வேதகால முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா, குதிரை பலியிடும் வேதகால முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் சமுத்திரகுப்தர் தான். இலங்கையை சார்ந்த மேகவர்மன் அப்படிங்கிறவர் இவருடைய சமகாலத்தவர். இந்த மேகவர்மன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கயாவில் ஒரு பௌத்த மடம் அமைக்க சொல்லி அனுமதி கேட்டார். அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பாரு. அது இல்லாமல் இவர் சாகர் அரசு, சகானுசாகி, இலங்கை அரசு இவங்க எல்லாரும் இவருக்கு கப்பம் கட்டினாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. த அச்சீவ்மெண்ட் ஆஃப் சமுத்திரகுப்தா ஆர் டிஸ்கிரைப்ட் இன் விச் இன்ஸ்கிரிப்ஷன்? சமுத்திரகுப்தருடைய சாதனைகளை எந்த கல்வெட்டு சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ஷன் பி அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன். அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படிங்கிறது சமுத்திரகுப்தருடைய பெருமையை சொல்லுது, அவருடைய சாதனைகளை சொல்லியிருக்கு. இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு யார் வடிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிசேனர் அப்படிங்கிறவர் தான் ரெடி பண்ணியிருப்பார். இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை பிரயாக் பிரசஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரயாக் பிரசஸ்டி அப்படின்னா பிரயாக் மெய்கிர்த்தி அப்படின்னு கூட சொல்லலாம். பிரயாக் பிரசஸ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மன்னரை பற்றி புகழ்ந்து ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிச்சாங்க. ஓகேங்களா? இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் தான் இவர் பெரும் படையெடுப்பு பண்ணி நிறைய வெற்றிகளை கொண்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட இந்தியாவில் 9 அரசர்களை ஜெயிச்சிருக்காரு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அச்சுதன் நாகபாணன் அப்படிங்கிறவங்க ரொம்ப ஃபேமஸ். தென்னிந்தியாவில் 12 அரசர்களை ஜெயிச்சிருக்காரு. மெயினாக காஞ்சிபுரத்து விஷ்ணுகோபன். தேர்டு கொஸ்டின். விச் குப்தா ரூலர் அசியூம்டு த டைட்டில் விக்ரமாதித்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் சந்திரகுப்தரை தான் விக்ரமாதித்யான்னு சொல்லுவாங்க. இவருக்கு நிறைய பட்டப்பேர் இருக்குது. இவருடைய காலகட்டம் 380 இருந்து 415 வரைக்கும் இருந்தார். அதாவது சமுத்திரகுப்தருடைய பையன். ஓகேங்களா? இவருடைய நிக்நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரமன், விக்ரமாதித்யன், சிம்ம விக்ரமன், தேவகுப்தர், தேவராஜர், தேவஸ்ரீ, நரேந்திர சந்திரர், நரேந்திர சிம்மர், சிம்ம சந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு பல நிக்நேம் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருக்கு இருக்குது. இவர் தென்னிந்தியாவோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்திருக்காரு. ஓகேங்களா? குதுப்பினார் பக்கத்தில் இருக்கக்கூடிய இரும்பு தூண் இருக்கு இல்லையா, இது இவர் கட்டினதாக அறியப்படுது. ஓகேங்களா? அப்புறம் இவருடைய அவையில் பார்த்தீங்கன்னா காக்கா பானகர் அப்படிங்கிற ஒரு ஜோதிடர் இருந்தார். சன்கு அப்படிங்கிற கட்டடக்கலை நிபுணர் இருந்தார். வராகி மிகிரர் அப்படிங்கிற ஒரு வானியல் அறிஞர் இருந்தார். ஞாபகம் வச்சிங்க. அடுத்து எந்த சைனீஸ் டிராவலர் பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் அவைக்கு வருகை தந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகியான். இந்த பாகியான் அப்படிங்கிறவர் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் வந்தார். அது இல்லாமல் 2ஆம் சந்திரகுப்தரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னென்னா பாடலிபுத்திரம். அதனால ஞாபகம் வச்சிங்க. அப்புறம் இவர் நிறைய பகுதிகளை இணைச்சார். என்ன பண்ணுவாருன்னா, ஒன்று போர் செய்வார், இல்லைன்னா திருமணம் மூலியமாக அவருடைய பகுதிகளை பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருடைய அவையில் இருந்தவங்கள நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் ஞாபகம் வச்சிங்க. அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு ஜோதிடர் இருந்தார், அவர் பேர் காக்கா பானகர். ஒரு கட்டடக்கலை நிபுணர் இருந்தார், ஆர்கிடெக்ட் இருந்தார், அவர் பேர் சன்கு. அப்புறம் ஒரு வானியல் அறிஞர், அஸ்ட்ரானமி சம்மந்தமாக ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் வராகி மிகிரர். அப்புறம் ஒரு இலக்கண அறிஞர் இருந்தார், அவர் பேர் வராச்சி. அதை ஞாபகம் வச்சிங்க. அப்புறம் ஒரு மெஜிஷியனை வச்சுருந்தார், அவர் பேர் விட்டல் பட்டர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் குப்தா ரூலர் இஸ் கிரெடிட்டட் வித் ஃபவுண்டிங் நாலந்தா யூனிவர்சிட்டி? நாலந்தா பல்கலைக்கழகத்தை எந்த குப்தா ரூலர் உருவாக்குனாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாம் குமாரகுப்தர். இந்த குமாரகுப்தரை சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நல்லா ஞாபகம் வச்சிங்க. குமாரகுப்தரை சக்கராதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நாலந்தா பல்கலைக்கழகத்தை இவர் தான் உருவாக்குனார். இப்போ நாலந்தா யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா சக்கரை கொடுப்பாங்கல்ல, ஸ்வீட்டு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சிங்க. நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்குனது குமாரகுப்தர், அவரை சக்கராதித்யர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ குப்தர்களை பொறுத்த வரைக்கும் குப்த வம்சத்தை உருவாக்குனது யார், தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் நீங்கள் ஸ்ரீகுப்தரை தான் சொல்லணும். ஓகேங்களா? ஆனால் குப்த சகாப்தத்தை உருவாக்கியவர் இல்லைனா குப்த பேரரசின் முதல் பேரரசர் யாருன்னு கேட்டால் முதலாம் சந்திரகுப்தரை சொல்லணும். குப்த வம்சத்தை தோற்றுவித்தவர்னா ஸ்ரீகுப்தர், குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் இல்லைனா குப்த பேரரசின் முதல் பேரரசர் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தரை சொல்லணும். ஞாபகம் வச்சிங்க.
அடுத்து பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோவிங் லிட்டரரி ஒர்க் வாஸ் ரிட்டன் பை காளிதாசா? காளிதாசர் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இதில் ஆப்ஷன் சி அபிஞான சாகுந்தலம் அப்படிங்கிறது காளிதாசர் இயற்றிய நூல். இந்த காளிதாசரை பொறுத்த வரைக்கும் இவர் சாகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம், ரிதுசம்ஹாரம், மாளவிகாக்னி மித்திரம் இப்படின்னு சொல்லிட்டு பல நூல்களை எழுதியிருக்காரு. அதில் மேகதூதம் அப்படிங்கிறது உலகின் தலைச்சிறந்த நூல்களில் ஒரு மிக முக்கியமான ஒரு நூலாக இருக்குது. ஓகேங்களா? அப்போது இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, காளிதாசர் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சாகுந்தலம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா? அடுத்து இதில் ஆப்ஷன் பாருங்கள், முத்திர ராட்சசம் அப்படிங்கிறத எழுதினது யாருன்னா விஷாகதத்தர், மிருச்ச கடிகம் அப்படிங்கிறத எழுதினது என்னென்னா சூத்ரகா, ராஜதரங்கிணி அப்படிங்கிறத எழுதினது யாருன்னா கல்கண்டர். ஓகேங்களா? அடுத்த கொஷின் போயிடலாம். ஹூ ரோட் த ஃபேமஸ் சான்ஸ்கிரிட் ஒர்க் முத்ரா ராட்சசா? முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற புக்கை எழுதுனது யாருன்னு கேட்டிங்கன்னா விஷாகதத்தர். விஷாகதத்தர் அப்படிங்கிறவர் தான் முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதினார். இதை தெளிவாக ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா? இதில் குப்தர்களுடைய ஆட்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாருமே தெய்வீக உரிமை கோட்பாடை வந்து ஃபாலோ பண்ணாங்க. இது எப்படி பிரிச்சிருந்தாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்கன்னா தேசம், மாநிலம், மாவட்டம். அவங்க தேசத்தை பேரரசு அப்படின்னு சொன்னாங்க, மாநிலத்தை புக்தி அப்படின்னு சொன்னாங்க, மாவட்டத்தை விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைசியாக இருக்கிறது கிராமம். இந்த பேரரசை நிர்வாகம் பண்ணது மகாராஜா, புக்தி அதாவது மாநிலத்தை நிர்வாகம் பண்ணது உபரிகா, விஷயம் மாவட்டத்தை நிர்வாகம் பண்ணது விஷயபதி, கிராமத்தை நிர்வாகம் பண்ணது கிராமிகா. இதை நல்லா ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா? அப்படியே நான் கேப் கிடைக்கும்போது சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்கிறேன், அதையும் அப்டேட் பண்ணிங்க. அடுத்து பாருங்கள், ஆரியப்பட்டா அப்படிங்கிறவர் எதனால் ஃபேமஸ், அவருடைய எதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரியப்பட்டா அப்படிங்கிறவர் அஸ்ட்ரானமி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ், ஆப்ஷன் பி சிறந்த வானியல் மற்றும் கணிதவியலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியப்பட்டாவை சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குப்தர்களை பொறுத்த வரைக்கும் வணிகம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊர் ஊராக போட்டு வியாபாரம் செஞ்சவங்கள சார்த்தவாகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல வியாபாரம் செஞ்சவங்கள சிரேஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து முக்கிய வணிக பொருளாக வச்சுருக்கிறாங்க. அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. முக்கிய வணிக நகரங்கள் பார்த்தீங்கன்னா வாரணாசி, மதுரா, உஜ்ஜைன், பாடலிபுத்ரா. முக்கியமான துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தாமிரலிப்தி அப்படிங்கிறது வங்காளத்தில் இருக்குது. முக்கியமான துறைமுகம் போர்ட். அதிகமாக தங்க நாணயத்தை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க, அதையும் ஞாபகம் வச்சிங்க. ஓகேங்களா? த ஃபேமஸ் அயன் பில்லர் இஸ் லொக்கேட்டட் அட், அதாவது அந்த இரும்பு தூண் இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்லியில் இருக்குது. டெல்லியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு தூண் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதை தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த குதுப்பினாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய இரும்பு தூண் அப்படிங்கிறது 2ஆம் சமுத்திரகுப்தர் வந்து கட்டினதாக நம்பப்படுது. ஓகேங்களா? அப்புறம் பாருங்கள், குப்த அரசின் அமைச்சர் குழுவை பொறுத்த வரைக்கும் அலகாபாத் கல்வெட்டில் சபா அப்படிங்கிற ஒரு குழுவை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதேமாதிரியே வந்து மகாசண்டி விக்ரஹா அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சரை வந்து குப்தர்கள் காலத்தில் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சரை மகாசண்டி விக்ரஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இராணுவம் நீதித்துறையை பார்த்தவங்கள தண்டநாயக்கா அப்படின்னு இருக்காங்க. குதிரைப்படை தலைவரை மகா அஸ்வபதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். த குப்தா ஏஜ் இஸ் கால்ட் கோல்டன் ஏஜ், இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குப்தர்கள் கலையில், இலக்கியத்தில், அறிவியலில், கலாச்சாரத்தில் சிறந்து விளங்கியிருக்காங்க. தேர் எக்ஸலன்ஸ் இன் ஆர்ட், லிட்டரேச்சர், சயின்ஸ் அண்ட் கல்ச்சர். அதனால தான் குப்தர்கள் காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க கட்டுமான கோயில்களுக்கு முதல்ல கட்டினது இவங்க தான். கட்டுமான கோயில்கள் அப்படின்னா அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிராவில் இருக்கிறது, மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய பாக் அப்படிங்கிறது, ஒடிசாவில் இருக்கக்கூடிய உதயகிரி. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான கோயில்களுக்கு வந்து எக்ஸாம்பிள். அப்புறம் குப்தர்கள் வந்து உலோக சிற்பத்திற்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காங்க, இந்த மெட்டல் ஒர்க்குக்கு. 18 அடி உயரமுள்ள அந்த புத்தரோட சிலை செம்புனால் செஞ்சது நாலந்தா பல்கலைக்கழகத்து பக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் 7 அடி உயரமுள்ள புத்தரின் சிற்பம் வந்து சுல்தான் கஞ்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.